இப்போ தேவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா கூட்டமா வந்துட்டாளாம். 30 முக்கோடி தேவர்களும் போட்டி போட்டு கொண்டு எங்களால் முடிஞ்ச சின்ன கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வந்திருக்கான்னா, கண்ணனுக்கு வலம்புரி சங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். திருவடியில் அணிந்து கொள்வதற்கு கிண்கிணி அந்த சதங்கை அதையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். கைக்கு கைவளை, தோளுக்கு தோள்வளை, கழுத்துக்கு தங்கச்சங்கிலி, இடுப்புக்கு அரைவடம் அரைஞான் கயிறு அத்தனையும் கொண்டு வந்து பக்தியோடு சமர்ப்பிக்க பெரியாழ்வார் யசோதை அப்படியே குட்டி கண்ணனுக்கு காட்டுறா. அங்க பாடுறா, இவாதான் 30 முக்கோடி தேவர்கள், திரிம்ஷத் திரிகோட்டி வசு ருத்ர திவாகராதி தேவாதி தேவகண சந்ததம் என்று எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு பார். ஆகையினால எல்லாரையும் பார்த்துக்கோ, உனக்கு எல்லாரும் எல்லாம் சமர்ப்பிக்க போறா, இதையெல்லாம் நீ ஆசையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு காட்டுகிறாள். பெரியாழ்வார் யசோதைட்ட குட்டி கண்ணன் கேக்குறானா, என்னம்மா இது, இவன் நிறைய எடுத்துன்னு வந்திருக்கா போல இருக்கே, இதெல்லாம் என்ன, எனக்கு ஒன்னொன்னா சொல்லுங்கிறான். இப்ப பெரியாழ்வார் யசோதை ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டி சொல்கிறாள். முதல் விஷயம், சங்கின் வலம்புரியும். சங்குடா, உனக்காக சங்கு கொண்டு வந்திருக்கா. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் தாய் குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்றால் பாலாடை போல அந்த ஒரு சின்ன சங்கு பயன்படுத்துவாள் அல்லவா, அதனால நீ பால் குடிக்கணும்னாலும் இந்த சங்கு என்பது பயன்படும். 2, குழந்தைகள் விளையாடும் போது சங்கு உள்ளிட்ட சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுவா, அதற்கும் இந்த சங்குங்கிறது பயன்படும். 3வது, பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நீ வேணா காமிச்சுக்காம இருக்கலாம், நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ தான் சாட்சாத் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் ஆச்சே, சங்கு சக்கரம் தானடா உனக்கு அடையாளம், உன் கையில புடிச்சுக்கணும்னா அதுக்கும் சங்கு பயன்படும் அல்லவா, அதனால பலவிதமான நோக்கத்தில், அதாவது பல் நோக்கு, மல்டி பர்பஸ்னு சொல்றோம் இல்லையா, அப்படி சங்கின் அந்த சங்கிலியும் கூட நாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் போது நம்மால் எது சிறந்த பொருளா சமர்ப்பிக்க முடியுமோ அதை பண்ணிடணும். இதோ வலம்புரி சங்கு கொண்டு வரோம்னு சொல்லி அதை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் சொல்றா, நீ ஆசையோடு ஏத்துக்கணும்டான்னா கண்ணன் வாங்கி அப்படியே நாராயணன் எப்படி கையில் சங்கை ஏந்தி கொள்வானோ அது போல சங்கு அப்படி கையில பிடிச்சுட்டான். சங்கின் வலம்புரியும். அடுத்து சேவடி கிண்கிணியும். ஏற்கனவே இந்திரன் 2 திருவடிகளுக்கும் கிண்கிணி அணிவித்து விட்டான். ஆனா தேவர்களுக்கும் ஆசை, பகவானுடைய திருவடிக்கு ஒரு சதங்கை தான் போடணும்னு இல்லை, ஒவ்வொரு திருவடியிலையுமே 2 போட்டா என்ன தப்பு, அதனால சேவடியில் அணிவிப்பதற்கான கிண்கிணியும். அப்ப அதற்கு மேல இந்திரன் அணிவித்த கிண்கிணிக்கு மேலே அணிவிப்பதற்காக இன்னொரு ஜோடி கிண்கிணி, அதையும் தேவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இத திருவடியில ஏத்துக்கணும்னா அதையும் ஏற்றுக்கொண்டான் கண்ணபிரான். இப்ப அவன் திருவடிகள்ல 2 ஜோடி கிண்கிணிகள் பளபள பளபள என்று ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றன.